ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் மில்க் பவுடரால் குலாப் ஜாமுன் எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்றதை பார்ப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டுக்கு பவுல் ஒன்று எடுத்து அதில் 325 கிராம் ஃப்ளார் போட்டுக்கொள்ளுறேன். அதுக்கே 100 கிராம் மில்க் பவுடரும் போட்டுக்கொள்ளுறேன். அதுக்கே ஒரு பிஞ்ச் உப்பும் போட்டுக்கொள்ளுறேன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்ளுறேன். அதுக்கே பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும் போட்டுக்கொள்ளுறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வாரத்துக்கு கையால் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன 100 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டரையும் இதில் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கு பட்டர் போட போக்கல மிச்சம் கூலோடு போட்டுக்கொள்ளவான ரூம் டெம்பரேச்சருக்கு பட்டர் வந்ததுக்கு அப்புறம் பட்டரை மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. பட்டரையும் போட்டு இதை கொஞ்சம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். பட்டரை போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன மில்க் மேட் டின்னு எடுத்து அதால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா பிணைஞ்சி ஒரு டோ ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு ஒரு மிக்க மில்க் மேட் ஊற்றிக்கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கொள்ளணும். இது மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். இந்த மாதிரி மில்க் மேட் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா டோண்டாக பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி எல்லாம் நல்லா ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி வரத்துக்கு இதை நல்லா பிணைஞ்சி டோண்டை செஞ்சுக்கொள்ளணும். இப்படி செஞ்சு கொண்ட டோவால் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் எடுத்து அதை கையில் வச்சு ரோல் பண்ணி பாருங்கள். கையில் ஒட்டாமல் நல்லா பசந்தாக போலோண்டு செஞ்சுக்கொள்ள எலுமா இருந்தால் எங்களோட இந்த குலாப் ஜாமுன் மிக்சின் சரி. அப்படி கையில் ஒட்டுதாக இருந்தால் இது எங்களோட மிக்சினுக்கு எங்களுக்கு மில்க் மேட் கூடன்ற அர்த்தம். எங்களுக்கு இந்த மாதிரி தான் செஞ்சுக்கொள்ளணும் மிக்சின்னு. அப்போ தான் எங்களோட குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ண போக்கல நல்லா பசந்தாக ஃப்ரை ஆகி வரும். இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கொள்ளணும். நான் இப்போ எங்களோட செஞ்சுக்கிற டோவால் சின்ன சின்ன பவுல் செஞ்சு குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் கையில் கொஞ்சம் ஆயில் போட்டு 2 கைக்கும் நல்ல ஆயில் பூசிக்கொள்ளுறேன். கையில் ஆயிலையும் போட்டுட்டு நல்லா இப்படி நான் செஞ்சுக்கொண்ட டோவால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு க்ரக் இல்லாமல் நல்லா பசந்தாக பவுல் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். எங்களோட பவுல் க்ரக்காக இருந்தால் நாங்கள் குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ண போக்கல குலாப் ஜாமுன் வெடித்து வரும். அப்போ எங்களுக்கு குலாப் ஜாமுன் சரியாக செஞ்சுக்கொள்ள இல்லாமல் போகும். அப்படி இல்லாமல் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு நல்லா பசந்தாக பவுல் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். எங்களோட டோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு இப்படி செய்ய போக்கல ஒரே சைஸுக்கு எல்லா பவுலும் செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு இதை கிராம் கணக்குக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கொள்ள மேலும். அப்படி இல்லாட்டி டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நாங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு எடுக்கிறது தானே அந்த ஸ்பூனால் உங்களுக்கு எடுத்து அப்படியே உங்களுக்கு ஒரே அளவுக்கு மெஷர் பண்ணி செஞ்சு எடுத்துக்கொள்ளும். இது ஒரே சைஸுக்கு செஞ்சுருந்தால் தான் நல்லா பசந்தாக இருக்கும். 7 மணி மட்டும் ஒரே சைஸுக்கு செய்ய ட்ரை பண்ணுங்கள். பேலன்ஸ் எல்லா டோக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் இந்த பவுல் ஒன்றுலேயும் க்ரக் கொண்டும் இல்லை, நல்லா பசந்தாக செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் க்ரக் கொண்டும் இல்லாமல் நல்லா பசந்தாக குலாப் ஜாமுன் பவுல் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சு கொண்டு எங்களோட குலாப் ஜாமுன் பவுல்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ணி கொள்றதுக்கு முதல் நான் குலாப் ஜாமுன்ட சுகர் சிரப்பை செஞ்சு கொள்றதுக்கு சட்டி ஒன்று எடுத்து அதில் 2 கப் சீனியை போட்டிக்கிறேன்.
அதுக்கே 2 கப் தண்ணி ஊற்றிக்கொள்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மிச்சம் பேருக்கு சுகர் சிரப் செய்கிற மாதிரி தெரியுமா இருக்கு. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கும் பார்த்துக்கொள்கிறதுக்கு எலுமான மாதிரிக்கு தான் நான் இன்றைய காட்டுறேன். நாங்கள் இந்த சுகர் சிரப்புக்கு ஏலக்காய் கொஞ்சமும் தட்டி போட்டுக்கொள்ளணும். சீனியும் நல்லா கரைஞ்சி பானியும் நல்லா திக்காவி வரும் வரைக்கும் இதை கொஞ்சம் பாயில் பண்ணிக்கொள்ளணும். சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி பானியும் திக்காவி நல்லா கொதிச்சு கொண்டு வரப்போக்கல நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கே தேசிக்கு ஒரு 2 ட்ராப்ஸ் ஊற்றிக்கொள்கிறேன். என்னோட பானி மிச்சம் திக்காவி ராமிக்கிறதுக்கு. தேசிக்கவே ஊற்றி இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட சுகர் சிரப் கொஞ்சம் லைட்டாக ஆறிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் ரோஸ் எசன்ஸ் எடுத்துக்கிறேன். ரோஸ் எசன்ஸால் 2 ட்ராப்ஸ் ஊற்றிக்கொள்ள போகிறேன். சில ஆட்களுக்கு இந்த ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறது பிடிக்காது. அப்படி ரோஸ் எசன்ஸ் டேஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு இது ஊற்றாமையும் செஞ்சு கொள்ளையிலும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு இந்த ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறதுல நல்ல ஒரு மனமும் இருக்கும், கடையில் வாங்குகிற டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால தான் நாங்கள் இதுக்கு ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கொள்கிறேன். இப்போ எங்களோட இந்த சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுது. நான் இதை மூடி வச்சுட்டு எங்களோட குலாப்ஜான் எப்படி ஃப்ரை பண்ணுறேன்றதை வாங்க பார்ப்பேன். குலாப்ஜானை செஞ்சு கொள்கிறதுக்கு தாச்சோண்ட அடுப்பில் வச்சு அதில் எங்களோட குலாப்ஜானை ஃப்ரை பண்ணிக்கொள்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நாங்கள் குலாப்ஜானை டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறதுனால கொஞ்சம் கூடையாகவே தேங்காய் ஊற்றிக்கொள்ளணும். ஆயில் கொஞ்சம் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு கீ ஆட் பண்ணுறது காட்டிக்கொள்ள இல்லாமல் போச்சு. இந்த வீடியோ ஆஃப் ஆகினால நீங்கள் இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகின அளவு பார்த்துக்கொள்கிறதுக்கு நான் குலாப்ஜான் டோவால் சின்னதாக ஒரு துண்டு போல் மாதிரி செஞ்சு அதை போட்டு பார்த்தேன். எங்களோட ஆயில் ஹீட் ஆகிக்கிறே போதுமாண்டு. இப்போ எங்களோட ஆயில் ஹீட் ஆகிக்கிற அளவு போதும். நான் இப்போ இதில் குலாப்ஜானை போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்படி செஞ்சு கொண்ட குலாப்ஜானால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஒருமிக்கே மிச்சம் குலாப்ஜான் போட்டு ஃப்ரை பண்ணிக்கொள்ளவான அப்போ எங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ண போக்கல எடுக்க போக்கல உடைய பார்க்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா எனக்கு பசந்தாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள எலுமாவும். நீங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. இது நல்ல டேஸ்ட்டான குலாப்ஜான் ரெசிபி உண்டு. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இந்த ஹஜ் ஃபெஸ்டிவலுக்கு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே விளங்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுண்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட இந்த குலாப்ஜான் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன். உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்களோட குலாப்ஜான் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பசந்தாக ஃப்ரை ஆகி வந்திருக்குது. இந்த மாதிரி மற்ற எல்லா குலாப்ஜானையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி மற்ற எல்லா குலாப்ஜானையும் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்களோட குலாப்ஜானில் வெடி பண்ணும் போயிட்டு இல்லை, நல்லா பசந்தாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகி வந்திருக்குது. இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் இப்படி செஞ்சு கொள்கிறதுக்கு நாங்கள் ஸ்டார்டினுக்கே எங்களோட டோவால் போல் செய்ய போக்கலை க்ரக் ஒன்றும் இல்லாமல் பசந்தாக போல் செஞ்சு கொண்டோமெண்டா தான் எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொள்கிறதுக்கு ஏழுமாவும். இப்படி நாங்கள் செஞ்சோமெண்டா எங்களுக்கு நல்ல பசந்தாக இது சுகர் சிரப்பில் போட்டு எடுத்தாலும் நல்ல பசந்தாக இந்த மாதிரியே இருக்கேன். இது வெடி பண்ணும் போகாமல். அப்படி இல்லாட்டி வெடிச்சு சென்றா எங்களுக்கு சுகர் சிரப்பில் போட்டாலும் ஊறி அந்த சுகர் சிரப்பே இதாக ஒரு அளவுக்கு ஆவிரும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நல்ல பசந்தாக செஞ்சுக்கோங்க. இப்படி ஃப்ரை பண்ணிக்கொண்டு எங்களோட குலாப்ஜான் எல்லாத்தையும் நான் இப்போ சுகர் சிரப்பில் போட்டுக்கொள்ள போகிறேன். நாங்கள் நேரத்தோட செஞ்சு ஆற வச்சுக்கொண்டு எங்களோட சுகர் சிரப் இப்போ கொஞ்சம் ஆறிக்குது. நான் இதில் எங்களோட ஃப்ரை பண்ணிக்கொண்ட குலாப்ஜான் எல்லாத்தையும் போட்டுக்கொள்ள போகிறேன். இப்படி ஃப்ரை பண்ணிக்கொண்ட குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் சுகர் சிரப்பில் போட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கொள்ளணும். சுகர் சிரப்பில் நல்லா ஊறினத்துக்கு போகிறோம் எங்களோட குலாப்ஜான் எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம்.
ஒரு நாள் ஃபுல்லாக சுகர் சிரப்பில் ஊறினத்துக்கு போகிறோம் எங்களோட குலாப் ஜாமுன் இப்படி இருக்குது. உங்களுக்கே பார்த்தா விளங்குதான் இருக்கேன், நல்லா பசந்தாக ஊறி வந்திருக்குது. இதை 2 கிழமைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளும். இதுக்கு கைப்படாமல் தண்ணி படாமல் வச்சோமெண்டா இன்னும் கொஞ்ச நாள் எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சு தின்றதுக்கு எடுக்கலும். இன்ஷால்லா கட்டாயம் நீங்களும் இந்த மாதிரி குலாப் ஜாமுன் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் எங்களோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.